இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா பார்க் ஒமேகா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. ட்ரைவ் த்ரூ சஃபாரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கார்லேயே ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே போவீங்க. போகிற வழியில் நீங்கள் மான்களை பார்ப்பீங்க, ஓநாய், கரடி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்பீங்க. நடுவில் மான்லாம் பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு நீங்கள் கேரட்டை ஊட்டி விடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த பார்க் ஒமேகா. ஆல்ரைட் மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்கை பார்க்க போகிறோம். இது பேர் எல்க்குன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு கேரட்டை கொடுக்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது. இப்போ பாருங்க, ஐயோ வந்துட்டானுங்க நம்ம பக்கத்தில். இன்னொன்று கொடுக்குறோம். ஃபுல் டோரை திறந்தா நமக்கு ரிஸ்க் போல இருக்கு. அதனால நம்ம மண்டே உள்ளார விட்டுருவானுங்க போல. இன்னொன்று கொடுக்குறோங்க, லாஸ்ட் கேரட் இந்த இடத்துல, இந்த எல்க்குக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒன்று போகிறோம். அங்கே மான்லாம் இருக்கு வேற. இல்லைங்க, அவ்வளோதான், பாய். நைஸுங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பரவாயில்ல, நம்ம லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா அப்படியே போய்க்கலாம். அப்படியே தம்பி கொஞ்சம் வழியை விடுங்க நடக்கணுங்களா. அப்படியே 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 கொஞ்சம் நவருங்க. என்ட்ரன்ஸ்லேயே இவ்வளோ கேரட்டு காலி ஆச்சுன்னா உள்ளுக்குள்ள நாங்கள் என்னங்க கொடுப்போம்? என்ன பக்கம் தானே கத்துட்டு இருக்க, வந்து டெண்டான்ட்டு வந்து நிற்கிறான் பாருங்க நம்ம முன்னாடி. அடாடாடாடா, இது யாரு? அவனோட குட்டி பையனா? எல்கோட குட்டி சைஸ் தான் என்ன? ஒரு கேரட் கொடுப்போமா? எனக்கு ஒரு கேரட் எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த பையனை இங்க இப்படி கூப்பிட்டுருவேன். இப்படியோடா வரமாட்டானா? அப்படிப்பட்ட வந்துருவாடாடா தம்பி. குட்டி பையனுக்கு குட்டி கேரட்டுங்க. வெயிட் பண்றாங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இல்ல தரேன்டா, அடி அடிக்கலாம் கூடாது, தவறு. அடிக்கல, நானும் சும்மா ஆக்ஷன் தான். நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. ஐயோ, நைஸுங்க. அடுத்து இன்னும் உள்ளுக்குள்ள போயிட்டு சில கேரக்டர்களை டிஸ்ட்ரிபியூட் செய்வோம். நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. கார் வந்தா டக்குன்னு கார் விண்டோ கிட்ட வந்துடணும் அப்படின்ட்டு. இங்க கார் வந்து ஸ்பீடாவும் போக கூடாதுங்க. 20 km/h அந்த கிலோமீட்டர் அந்த ஸ்பீட் லிமிட் தான் மெயின்டைன் பண்ணணும். இங்க 2 வழி காமிக்குது. இந்த பாதையா பூ பாதையாங்கிற மாதிரி நம்ம லெஃப்ட் எடுத்து போவோம். அதுவும் நோ என்ட்ரி தான் போலங்க, கேம்பிங். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓனாயோட தங்குற மாதிரி ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க. அதுக்கிட்ட நம்ம ரூம் குள்ளாரெல்லாம் ஓனாய் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஓனாய் வந்து ரூமுக்கு வெளியில இருக்கும். நம்ம ஒரு கண்ணாடி ஜன்னல்கள் மாதிரி ஒரு பெரிய விண்டோ வச்சிருப்பாங்க. அது வழியா நம்ம அதை பார்த்துக்கிட்டே நம்ம ரூம்ல ஸ்டே பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதை நம்ம இன்னைக்கு பண்ண போறது இல்லை இன்னைக்கு. ஆனா அதை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பார்ப்போம், முயற்சி செய்கிறேன். வந்துட்டானுங்கல்ல கேங் ஆஃப் டியர். புள்ளி மான் இருக்கிறது, புள்ளியை காணவில்லை. புள்ளி மான் அங்க இருக்க ஒரு மானுக்கு சில புள்ளிகள் இருக்கு. இதுக்கும் இருக்கு, தூரத்துல இருந்து பார்த்தது. என்னுடைய ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, தூரத்துல இருந்து பார்த்தா புள்ளி தெரியும்னு சொல்றாங்க. இதுக்கு நான் காரை பின்னாடி எடுத்து தூரமாவா போய் பார்க்க முடியும்? இல்லைங்க, இல்லைங்க, கரெக்டான ஒரு வியூ வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். தூரத்துல இருந்து பார்த்தா எஸ், இந்த மானுக்கு புள்ளி தெரிகிறது. ஆனா பக்கத்துல இருக்க மானுக்கு தெரியலையே. ஏங்க, மத்த மான்லாம் ஓடி வருது, இது கேஷுவலா நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்குது. நம்ம சைடு மிரர்ல இருந்து பார்த்தா நம்மளை நோக்கி ஒரு மான் வர்றதை பார்க்க முடியுது. அது கரெக்டா நம்ம விண்டோ கிட்டயும் வர்றதையும் நீங்க பார்க்க முடியுது. இப்போ கேரட் இருக்கா, காலி. சூப்பர். நம்மளை நம்பி வந்தவங்களை இப்படி ஏமாத்திட்டோமேங்கிற ஒரு கில்ட் ஃபீலிங்கோட நம்ம இப்ப இந்த இடத்தை காலி பண்றோம். ஸோ தட் இஸ் மான் அவர்களே. ஸோ புள்ளி மான், புள்ளி இல்லாத மான். கேரட் இன்னொரு பேக் ஓபன் பண்ணவா?
பண்ணிதான் ஆக வேண்டும் என்று கருதுகிறேன். இப்போ நம்ம என்ன இறங்குறது உசிதமா என்று தெரியவில்லை. நீ இறங்கக்கூடாது. அப்ப எப்படி நம்ம கேரட் எடுப்போம்? இங்க கிட்ட பேக் இருக்குன்றேன். இன்னொரு பேக். அட பாவி, இதை வச்சுட்டு கேட்டீங்களா நீங்க? சரி நில்லுங்க, இந்த மானுக்கு கொடுப்போம் நம்ம. ஓகே, எங்க கிட்ட இன்னொரு பேக் ஆஃப் கேரட் இருப்பதினால் அத இன்னொரு மானுக்கு நாங்க கொடுக்கலான் இருக்கோம். சாப்பிடுங்க. அழகு நல்லா சாப்பிடுங்க. அழகா சாப்பிடுங்க. சூப்பருங்க. அழகா இல்ல, பொறுமையா சாப்பிடுங்க. நல்லா டைஜஸ்ட் ஆனாலும் அடுத்த பீஸ் சாப்பிடலாம். சாப்பிட்றா தம்பி, சீக்கிரம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டாங்க. அதையும் அதாவது கேரட்லோட நுனியை நம்ம கட் பண்ணி போனோம்ல, அந்த மாதிரி தான் இந்த பையனும் பண்ணியிருக்கான் போல இருக்கு. நுனியை மட்டும் கடிச்சு ஊற்றி கீழே போட்டான். அதை சாப்பிடுவானான்னு பார்க்கலாம். அதையும் சாப்பிட்டாங்க. ஓகேங்க, நம்ம கிளம்பலாம்னு நினைக்கிறேன். அடுத்த இடத்த நோக்கி. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மேடா தம்பி. இது என்னடா, இது என்ன பறவைன்னு தெரியலீங்க. அழகா இருக்கு. கியூட்டா அண்ணன் நடை போட்டு போறாங்க. இது டக்கு தானே, ஏன்னா ஆத்து பக்கத்துல இருக்கு. சைட்ல கேஷுவல் வாக் வேற போறாங்க. கால் வேற சவன்னு சப்பையா இருக்கு. ஸோ அப்ப இவங்க வந்து பார்த்தாதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மக்களே இங்க பாருங்க, இதுதான் எல்காம். ஒரு டான் மாதிரி இருக்கு, கேங்ஸ்டர் மாதிரி. இது பேரு காட்டு மான் அப்படிங்கிறாங்க. அதோட கொம்பை பார்த்தாலே பயமா தாங்க இருக்கு. இங்க பாருங்க பன்னிக்குட்டி. நான் இதுக்கு முன்னாடி அப்பர் கனடா வில்லேஜ்ல காமிச்ச பாருங்க பன்னி. அது வந்து ரொம்ப பன்னிக்குட்டி குழந்தையா இருந்துச்சு. இது அதோட கொஞ்சம் பெருசா இருக்குங்க. கலர் வித்தியாசம். மேபி இது என்ன புண்ணாக்கா, என்ன இது? புண்ணாக்குல படுத்து கலர் மாறிச்சா என்ன இதுன்னு தெரியலங்க. அங்க பார்த்தது நல்ல பிளாக்கா இருந்துச்சு. இங்க வந்து ஒரு மாதிரி ப்ரௌனா, கிரே அண்ட் ப்ரௌன் கலந்துதான் இருக்குங்க. பண்ணி பார்க்கவும் நல்லா தாங்க இருக்கு, கியூட்டா தான் இருக்கு. யாராச்சும் பெட்டா வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு சஜஷன் உங்களுக்கு, பார்த்துக்கங்க. மக்களே இங்க பாருங்க, காட்டு மான், எல்க் என்று அழைக்கப்படுகிற காட்டு மான். வாவ், அதோட கொம்பை பாருங்க. இல்லைங்க, இதுக்கு கேரட் கொடுப்போம். சூப்பரா இருக்கு அதோட கொம்பை பாருங்க. இதுக்கு கேரட் கொடுத்தே ஆகணும். நமக்கு கேரட் மட்டும் எடுத்து கொடுங்க. கொடுப்போம். இந்த பக்கம் அதை வர வைக்கிறேன். ஐயோ, பஸ்ஸ பார்த்தா தெரிஞ்சு வருது. ஓடி வருது. மக்களே, எல்க் நம்மளை நோக்கி வருகிறது. அதுக்கு கொடுக்கணும். அந்த கொம்பை பாருங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. வாங்க உங்களுக்கு சாப்பிட்டு. ஓகே, நம்ம அடுத்து அதோட கொம்பை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு. அங்க வந்து இதோட பெரிய கேங்ஸ்டர் மாதிரி ஒரு எல்க் இருக்குங்க. அதோட கொம்பை பார்த்தாலே டெரிஃபையா இருக்கு. அதுக்குதான் நம்ம அடுத்து கேரட் கொடுக்க போறோம். பாருங்க. ஐயோ, என்னோட ஹைட்டா இருக்கும் போல. இது எவ்வளவு ஹைட்டுங்க. இது பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசை. பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசை. எடுக்க முடியுமான்னு தெரியலையே. ஐயோ, ஓகே, இங்க பாருங்க இதோட கொம்பு. ஐயோ,
ஐயோ இவ்வளவு பக்கத்துல இருந்தா நான் எப்படிங்க கொடுப்பேன்? இது ஒரு கொம்பா பாருங்க, டைமிங் ரொம்ப பயமா இருக்கு. வர்ற மாதிரிங்க கொம்ப மட்டும் ஒருத்தர தொட்டு பார்த்துட்டீங்க. வேண்டாம், நான் வந்து சொன்ன டிஸ்இன்ஃபெக்டட் போட்டு இத தொட்டாவா? சமங்க. நம்ம அடுத்தது போலாம். சூப்பர், பை. ஓனாயை பார்த்துட்டேன் மக்களே, ஓனாய் பயங்கரமா இருக்குங்க. எத்தனை இருக்கு, நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. தூரத்துல இருந்து தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். சூப்பரா இருக்குங்க ஓனாய். ஸோ இந்த மாதிரி ஓனாய் தான் அவங்க நான் சொன்ன அந்த ஹோட்டல் சொன்னாங்க, ஹோட்டல் கண்ணாடி வழியா பார்க்கலாம் போல. சாரி ஹோட்டல் கண்ணாடி வழியா பார்க்குற இதுதான். ஸோ அந்த கண்ணாடி பக்கத்துல வந்து ஓனாய் இருக்கும். நமக்கும் அந்த ஓனாய்க்கும் இருக்க ஒரே இடைவெளி அந்த கண்ணாடி மட்டும்தான். அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஹோட்டல் ரூமு. ஸோ அதுவும் இந்த இடத்துல ஃபேமஸ் தான். நம்ம ஆனால் அந்த ஹோட்டல் ரூம்ல எல்லாம் ஸ்டே பண்ணல. இங்கே அது கொஞ்சம் விலையும் அதிகம், அவுட் ஆஃப் அவர் பட்ஜெட்டுங்க. பட் ஓனாயை பார்த்தாச்சு, பார்த்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். மெமரிஸ் டு செரிஷ் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். இந்த தருணத்தை நடக்கிறதே அப்படியே டெரிஃபிக்கா இருக்கு பாருங்க. கூண்டுக்குள்ள போகுது அதுவே ஆட்டோமேட்டிக்கா. மக்களே இதுதான் கரிபு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தமிழ்ல நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், இது பேர் என்னன்னு தெரியல. ஒரு மான் வகையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. பசுச்சாலும் புல்லை தான் திம்பேன் என்னும் மான் கூட்டத்தை சார்ந்ததுதான் இந்த கரிபு. பிரெஞ்சுலயும் சரி இங்கிலீஷ்லயும் சரி இது பேரு கரிபு தான். தமிழ்ல மட்டும் என்னன்னு தெரியல. 3 பீஸை மட்டும் விட்டு வச்சிருக்காங்க போல சாம்பிளுக்கு. இதாண்டா கரிபு, 10 கத்துக்கோங்கடா அப்படின்ட்டு. பசங்களுக்கு பெரிய இடமா இருக்கு புல்லு மேயறதுக்கு. இதுக்கு பிரச்சனையே இல்லை போல. பைடா கரிபு, கரிக்குட்டி பாய். அடுத்தது எதை நோக்கி பயணிக்கிறோம் என்று பார்ப்போம். உங்களுக்காக மூஸ். ஸோ இதுவும் புல்ல தான் சாப்பிடுமோ? பார்க்க பெருசா இருந்தாலும் பையன் சாதுவான பையன் தான் போல இருக்குங்க. ஓகேடா மூசு, பை. நம்ம அடுத்த இடத்துல பார்ப்போம். அடுத்து வேற என்ன வச்சிருக்காங்க பார்ப்போங்க. சன்ரூஃப் வழியாக வியூவை காண்பிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பைசன்லாம் இருக்கு. பைசன்லாம் காட்டெருமையாங்க. ஒரு 360 போட்டாச்சுங்களா? டராரா இருக்குங்க. இந்த கொம்பை வச்சு முட்டி தள்ளா முடிஞ்சு போல கதை. அந்த அளவுக்கு இருக்கு. இவ்வளவு க்ளோஸா பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கல. கொம்பும் ஷார்ப்பா இருக்குங்க. எத்தனை கிலோ இருக்கும் பாருங்க. கொம்பை வச்சு அப்படியே அடிச்சு நவுத்துச்சுன்னா முடிஞ்சு போல.
மக்களை பாருங்க எவ்வளவு க்ளோஸ் அப்ல நான் காமிக்கிறேன்ட்டு. ரொம்ப எனக்கும் இந்த பைசனுக்கும் ஒரு 10 அடிக்குள்ளார தாங்க இருக்கும். அவ்வளோ பக்கத்துல நான் பாக்குறேன். எனக்கும் கொஞ்சம் சேஃப் இல்லை. ஏன்னா ஒரு இது விழுந்துச்சுன்னா நம்ம இது காலி தான். ஸோ அதனால காரை டிரைவிங் மோட்லயே நான் வச்சிருக்கேன். வந்துச்சு, வேலை முடிஞ்சு. அதனால இது வந்து சேஃப் இல்லை அவ்வளோ. அது வந்து கேஷுவலா நம்ம மேல விளையாட்டா தள்ளினா கூட நம்ம முடிஞ்சுங்க நம்ம கதை. இங்க பாருங்க இந்த வயசுல காமா உட்காந்துருக்கான் பாருங்க. நல்லா ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் போல இருக்கு. கண்ணை திறக்க மாட்டேங்கிறான், தூங்கிட்டு இருக்கான் போல. ஓகே பாய் 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 ஐயோ அது பாய். மொத்தம் கொடுத்துட்டு போதா இது கூட பாய் பாய் பார்க் ஒமேகா. நவுருடா, வலிய விடுறாடா, போடு. விட்டா மாட்டிக்கிறான் பாருங்க. பசக்கார பசங்களா இருக்காங்களே. ஐயோ தலையே உள்ளார விட்டுருச்சு. மக்களுக்கு பாருங்க, இதுக்குதான் விண்டோ ஃபுல்லு ஓபன் பண்ணக்கூடாதுங்கிறது. தலையே உள்ளார விட்டுருச்சுங்க. எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னே தெரியல. ஐயோ பயந்து ஓடிட்டாங்க அவங்க. எவ்வளோ ஹைட்டு. கேங்ஸ்டர்ஸ் வழி விடுங்க எனக்கு கொஞ்சம். நான் அப்படியே போய்க்கிறேன். என்கிட்ட கேரட் காலி ஆயிடுச்சு. இன்னொரு கேரட் பேக் இருக்குங்க. ஆனா அது வந்து என்னோட கார் டிக்கில இருக்கு. அதுல இருந்து நான் எடுக்கணும்னா இங்க வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, வெளியில இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இப்போதைக்கு என்னால அந்த கேரட் எடுக்க முடியாது. இங்க பாருங்க, அகைன் கியூட் பன்னிக்குட்டீஸ். நல்லது. மக்களே இங்க பாருங்க கரடிய. எதிர்பார்க்கவே இல்லை கரடிய பாப்பேன்ட்டு. வா, கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கரடிய பார்த்தாச்சுங்க, பார்த்தாச்சு. இந்த கார் மட்டும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டாங்கன்னா உள்ள போயிடுங்க. ஆஹா, பன்னிக்குட்டி ஓடி வருது இந்த பக்கம். இந்த ஃபென்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கரண்ட் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க கரடிக்கு. ஓகேங்களா? சோ கரடி அந்த ஃபென்ஸை விட்டு நம்ம தாண்டி வர முடியாது. சேஃப்டி ரீசனுக்காக அதுல கரண்ட் கொடுத்துருக்காங்க. கரண்ட் கொடுக்கறதுனால ஐயோ அது தொட்டா ஒரு மிருகம் இறந்துருமோ அப்படிலாம் நீங்க நினைக்க வேணாம். அது வந்து ஒரு ரொம்ப லோ கரண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அதை தொட்டா டக்குன்னு ஒரு சின்ன ஷாக் அடிக்கும். ஸோ அதனால அந்த ஷாக்கு வருதுங்கிறனால அந்த ஃபென்ஸை விட்டு எந்த மிருகங்களும் தாண்டாது. அதுதான் இந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸோட கான்செப்ட். ஸோ அதனால நீங்க என்னங்க கரண்ட் கொடுத்து ஒரு மிருகத்தை கொல்றாங்களா அப்படிலாம் நீங்க எதுவும் நினைக்க வேணாம். ஸோ இப்படிதான் உலகம் ஃபுல்லுமே நடக்கிறது. ஸோ இதனால எந்த பாதிப்பும் வராது. கரடியை பார்த்துக்கோங்க. ரெண்டு தாங்க இது வரைக்கும் பார்த்துருக்கேன். 2 கரடி தான். மேபி இன்னும் உள்ளுக்குள்ளார இருக்கும் போல இருக்கு. சாம்பிளுக்கு இங்க 2 விட்டு வச்சிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குங்க. சின்னதா இதுதான் சின்ன சைஸ் கரடியா இல்ல இதை விட இதுதான் பெருசா என்னன்னு தெரியல. நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மக்களே இங்க பாருங்க, உல்ஃப் வேணும் மோனாய் எவ்வளவு கியூட்டா இருக்கு. அதே நேரத்துல கொஞ்சம் டெரிஃபிக்காவும் இருக்கு. பார்த்துக்கிட்டே நம்மளை பார்த்து ஒரு லுக்கப் போடுது. என்ன இருந்தாலும் அது நம்மளை தாண்டி வர முடியாதுங்கிற ஒரு தைரியம் இருக்கு. ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. மோனாய் பாருங்க, அது பாட்டு கேஷுவலா போகுது.
தூரத்துலேருந்து பார்க்க அழகா ரசிக்க முடியுதுங்க. ஆனா இது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் போல இருக்கு. ஓகே, கொஞ்சம் சேஃப்டி. மக்களே, இதுதான் ஆல்பைன் ஐபெக்ஸ். இது ஒரு வகையான காட்டு ஆடுங்க. ஸோ மோஸ்ட்லி ஐரோப்பிய கண்டத்தில் வசிக்கும், முக்கியமாக மலைப்பகுதிகளில் தான் வசிக்கும் இந்த மாதிரி ஆடுகள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸில் தென்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த வகையான ஆடுகள். ஸோ பார்க்க மிரட்டலாக இருக்குது பாருங்க. அதோட கொம்பை பார்த்தாவே செம பயங்கரமாக இருக்குது. அதோட கொம்பே செம ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ என்ன தான் இதை பார்க்க கொஞ்சம் டெரராக இருந்தாலுமே இது வந்து ஹெர்பிவோரஸ் தான், புல்லை தான் சாப்பிடும். இது பேர் வந்து சில்வர் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சில்வர் கலரில் இருப்பதனால் இது வந்து சில்வர் நரி என்று அழைக்கிறார்கள். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர்லாம் இருக்கு பாருங்க, இது வந்து பேர் வந்து ராக்கி மவுண்டைன் கோட் அப்படிங்கிறாங்க, மலை ஆடுகள். ஓகேங்களா, அழகா இருக்குங்க, எல்லாம் அமைதியா உட்கார்ந்து இருக்குங்க. சாப்பிட்றப்ப மட்டும்தான் அதுங்களுக்கு ஒர்க் போல. நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போது பாருங்க, ரொம்ப ஜூம் பண்ணி காமிக்கிறதுனால கொஞ்சம் கிளாரிட்டி மிஸ் ஆகலாம். பட் அதோட அசைவுகளை காமிக்கணும்னா நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சாதான். ஓகே, ஸோ ஒரு ஜூம் அவுட்டை போட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம். மக்களே, பிளாக் பேருங்க, கருப்பு கரடி. ஃபென்ஸுக்கு அந்தாண்ட இருக்கிறது தான் கருப்பு கரடி. கொஞ்சம் மேல வந்து அதோட கிளியரா அதோட இமேஜ் காமிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த பன்னிக்குட்டிங்களுக்கு, இந்த மான் வகைகளுக்கு எல்லாம் ஃபுட்டு போட்டு போறாங்க இந்த சஃபாரியோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ். நம்ம கிளம்பணும் இந்த இடத்துல இருந்து. பட் இந்த பசங்க நல்லா ஆக்குபை பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கேப் கிடைச்சா போயிடலாம். எல்லாம் நல்ல ஹைட்டுங்க, எல்லாம் நல்ல டால். மக்களே, ஃபைனலி இந்த பார்க் ஒமேகாவை பார்த்து முடிச்சாச்சுங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் நான் இன்றைக்கி வந்து மான்களை பார்த்தேன், நிறையா விதமான மான்களை பார்த்தேன். காட்டு யானையை, காட்டு எருமையை பார்த்தேன், பைசனை பார்த்தேன், கரடியை பார்த்தேன், ஓனாயை பார்த்தேன், வாத்து, நிறைய மிருகங்களை பார்த்தீங்க. இந்த மான்களுக்கு வந்து கேரட் ஊட்டி விட்டது வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவமாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ நம்மளுக்கே இவ்வளோ எக்ஸைட்டடாக ஆகுதுன்னா குழந்தைங்களுக்குலாம் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட்டு வாங்க. ஸோ எல்லாமே ஃப்ரெண்ட்லியான அனிமல் தான். பைசனை மட்டும் பார்க்குறப்ப லைட்டாக ஒரு ஜர்க்காச்சு அது. பட் அதுவுமே அதுங்களோட வேலையை தான் பார்த்துட்ருக்குங்க. யாருமே எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை. எல்லாம் நல்ல சேஃப்டியோடு தான் இருக்குது. கரடி, ஓனாயாக இருந்தாலுமே கூட அதுங்களை வந்து எலக்ட்ரிக் ஃபென்ஸுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து சேஃபரான என்விரான்மெண்ட்டு தான். அடுத்து இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வந்து ஆட்டாவாவுக்கு போகிறோம். ஆட்டாவா தான் கனடாவோட கேபிட்டலுங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கே ஒரு 2 நாள் ஸ்டே, அங்கே என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கேன். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நான் பார்த்தது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த பார்க் ஒமேகாவை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. டெஃபினெட்லி ட்ரை பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் ஜாக்ஸ்பீடியா. என்னுடைய பெயர் ஜெகத்குரு. அடுத்த காணொலியில் சந்திப்போம்.